அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் நாம் குடும்ப உறவை பற்றி உரையாட உள்ளோம். இக்காணொலியை முழுமையாக பார்த்து பலன் பெறுவதுடன் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை எமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الله سبحانه وتعالى வையகத்தை படைத்து அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனது பிரதிநிதிகளான மனிதர்களுக்கு பலவிதமான அருட்கொடைகளை ஆக்கியிருக்கின்றார். இவ்வாறு இறைவன் சுப்ஹானஹு தஆலாவினால் அருளப்பட்ட அருட்கொடைகள் எண்ணிலடங்க முடியாது என்று அல் குர்ஆன் குறிப்பிடுகின்ற போது எடுத்து இயம்பும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் அவனது சொந்த உறவுகள் காணப்படுகின்றன. இதை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுவான், அவன்தான் மனிதர்களை இந்திரியத்திலிருந்து படைத்து அந்த மனிதனுக்கு குடும்ப ரீதியான உறவுகளையும் திருமண ரீதியான உறவுகளையும் ஆக்கியிருக்கின்றான் என்று ஒரு வசனத்தில் குறிப்பிடுவான். இதுபோன்று மனித உறவுகளை எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு 4 விதமான உறவுகளை ஆக்கியிருக்கிறார். ஒன்று நசபு, அவனுடைய குடும்ப ரீதியான உறவுகள். இன்னொன்று திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவுகள். அதே போன்று இஸ்லாமிய உறவுகள் என்று ஈமான் கொண்ட இஸ்லாத்தை ஏற்றதனால் ஒரு விதமான உறவை ஆக்கியிருக்கின்றான். அதை குறிப்பிடுகின்ற போது அவனுடைய அருளினால் அவனுடைய நிஅமத்தினால் நீங்கள் சகோதரர்களாக ஆகினீர்கள் என்று குறிப்பிடுவான். அதுபோன்று 4வது ஒரு உறவு இருக்கின்றது. எல்லா மனிதர்களும் எல்லா படைப்புகளும் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிச்சலம் குழந்தைகள் என்ற ரீதியில் படைப்புகள் அனைத்தும் ஒரு உறவு. அது முஸ்லிமாக இருக்கலாம், மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒரு குடும்பம் என்று எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதை குறிப்பிடுகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வினுடைய குடும்பம். படைப்புகளில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் யார் என்றால் தனது குடும்பத்திற்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார். இவ்வாறான 4 விதமான உறவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அதில் நாம் இன்று எமது அறிவின் வெளிச்சம் தளத்தினூடாக பார்க்க இருப்பது இந்த குடும்ப உறவை பற்றி. நசபின் மூலம் வரக்கூடிய எமது சிலத்துல் அர்ஹாம், ரஹம். இந்த ரஹம் என்ற வார்த்தையை பார்க்கின்ற போது கருவறை என்ற மொழிபெயர்ப்பு, அதற்கு நேரடி மொழிபெயர்ப்பு வழங்கப்படும். அவை இந்த உறவுகள் எமது குடல்வாய் ஜனங்கள் என்றும் இதை குறிப்பிடுவார்கள். இந்த உறவுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்ற பெயர், அவனது பெயர்களில் இறைவனுக்கு விருப்பமான பெயர்களில் 2 நாமங்கள் தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த பெயர் சொற்கள் எந்த மூலாதாரமான பேச்சொல்லில் இருந்து வந்ததென்றால் இந்த ரஹம் என்கின்ற மூலாதாரத்தில் இருந்துதான் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற பெயர்கள் பிளந்தெடுக்கப்பட்டதாக குறிப்பிடுவார்.
இவ்வாறான பேரிலிருந்து தான் இந்த உறவுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பேரை வைத்திருக்கிறார். இந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக மிக ஆணித்தரமாக பல இடங்களில் பல வலியுறுத்தல்களை இந்த இஸ்லாம் இந்த உறவுகளை பேணி நடக்கின்ற விடயத்தில் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றது. ஏனென்றால் சொல்லப்படும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ரஹம் என்கின்ற இந்த இரத்த பந்த உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அரிசிக்கு கீழால் தொங்கிக் கொண்டு சொல்லுமாம், இறைவா, யார் என்னை சேர்ந்து நடக்கின்றாரோ அவருடன் இறைவன் சேர்ந்து நடப்பான், யார் என்னை துண்டித்து வாழ்கின்றானோ அவனை விட்டும் அல்லாஹ்வுடைய அருள் துண்டிக்கப்படும் என்று குறிப்பிடப்படும். மன் வசலனி வசலஹுல்லாஹ், மன் கதஅனி கதஅஹுல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு ஹதீஸ் எமக்கு இந்த உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது மிக முக்கியமானது என்பதை காட்டுகிறது. இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களில் எந்த விடயத்தில் கடினமான போக்கு, கடினமான வலியுறுத்தல் காணப்படுகின்றது என்ற போது அந்த விடயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக மாறுகின்றது. ஏனென்றால் இதற்கு கடுமையான வலியுறுத்தல், இந்த உறவுகளை பேணி நடப்பதற்கு கடுமையான வலியுறுத்தல் காணப்படுகின்ற போது ஒரு சிந்தனை தோன்றும். எந்த விடயம் இலகுவாக செய்ய முடியுமோ அந்த விடயத்தில் கடுமையான வலியுறுத்தல்கள், வற்புறுத்தல்கள் இருக்காது. ஆகவே இந்த உறவுகளுடன் சேர்ந்து நடக்கின்ற விடயத்தில் பல கஷ்டங்கள், பல இன்னல்கள் ஏற்படும் என்பதனால்தான் இந்த விடயத்தில் மனிதர்கள் நெகிழ்வு போங்குடன் அதை பராமுகமாக கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடா என்பதற்காகத்தான் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக வற்புறுத்தி ஆழமாக குறிப்பிட்டிருக்கின்றான் என்றாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் உறவுகளுடன் சேர்ந்து நடக்கின்ற போது 100க்கு 20 விதமான குடும்ப உறவுகள் தான் இன்றைய காலகட்டத்தில் சீரான ஒரு ஒழுங்கமைப்புக்குள் இருக்கின்றது. மாறாக பலதரப்பட்ட குடும்பத்திற்குள் பல பிணக்குகள், பல சிக்கல்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அவை இவ்வாறான சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குடும்பங்களுடன் சேர்ந்து நடப்பதில் வலியுறுத்தியிருக்கின்றார். இன்று நம் எல்லோருக்கும் ஆசை, என்னிடத்தில் அதிகமான செல்வங்கள் இருக்க வேண்டும், நான் நீண்ட ஆயுள் காலம் வாழ வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு இருக்க வேண்டும், எனக்கு பிள்ளைகள், எனது பரம்பரை நீண்ட பரம்பரை இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் எல்லோரிடத்திலும் காணப்படுகின்றது. இதற்கு தீர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். யார் தனது ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும், ஆரோக்கியமான வழியில் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றதோ, பிச்சளங்கள் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றதோ, அவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டல் தான், இவ்வாறான ஆசை உள்ளவர் ஃபல் யஸில் ரஹிமஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அவர் தனது குடும்பத்தை சேர்ந்து நடக்க வேண்டும். தனது குடும்பத்தை சேர்ந்து நடக்கின்ற போது அவருக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், அதிகமான நீண்ட ஆயுள் கிடைக்கின்றது, அதிகமான பொருளாதார வசதிகள் ஏற்படுகின்றது, நோயற்ற நிம்மதியான வாழ்வு கிடைக்கின்றது. இதற்கெல்லாம் சிறந்த வழி உறவுகளை சேர்ந்து நடக்கும். இதே போன்று நம் எல்லோரும் மனிதனுடைய இறுதி இலக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அல்லாஹ்வுடைய திருப்தி அடைந்த மேன்மக்களாக, உன்னதமானவர்களாக வேண்டும். அந்த விடயம் உறுதியாக இறைவனுடைய பொருத்தம், இறைவனுடைய திருப்தி எமக்கு கிடைப்பது உறுதியாகின்றது. எதில்? இந்த உறவுகளை சேர்ந்து நடப்பது. ஏனென்றால் நாம் மேற்சொன்ன ஹதீஸின் பிரகாரம், மன் வசலனி வசலஹுல்லாஹ், யார் உறவுகளை சேர்ந்து நடக்கின்றாரோ அவருடன் இறைவன் சேர்ந்து நடக்கின்றார். அவை இறைவன் ஒரு மனிதனுடன் சேர்ந்து நடக்கின்றார் என்றால் இறைவனுடைய பொருத்தம் இல்லாத போது அந்த சேர்வு கிடைக்காது. நமக்கு உதாரணத்திற்கு, நாம் அதிகாலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கின்றோம். எம்முடன் சேர்ந்து
எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடியவர் எம்முடன் சேர்ந்து வருகின்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு. ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா குடும்பத்துடன் நாம் சேர்ந்து நடக்கின்ற போது இறைவனுடைய அருள் எம்முடன் சேருகின்றது என்று குறிப்பிட்டால் இறைவனுடைய பொருத்தம் நிச்சயமாக இருக்கும். இந்த குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடக்கின்றது. இந்த குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதை பற்றி இமாம்கள் எவ்வாறு சேர்ந்து நடப்பது என்ற வழிகாட்டல்களை சொல்கின்ற போது சொல்வார்கள், எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் அந்த குடும்பத்தினருக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல இந்த சிலத்துர் ரஹமுடைய நோக்கம். நாம் அவர்கள் ஏழையாக இருக்கின்றார்கள் அல்லது பொருளாதார தேவையுடையவர்களாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும். அவ்வாறு உதவி செய்வதையும் இஸ்லாம் தூண்டு விதமாக சொல்லும்போது குறிப்பிடும், நீங்கள் பிற மனிதருக்கு சதக்காவாக கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் கூலி ஒன்றுதான், சதக்கா கொடுத்த கூலி கிடைக்கும். இதே உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் உறவுகளுக்கு இவ்வாறான உதவியை செய்கின்ற போது 2 விதமான நன்மை இருப்பதாக ஹதீஸ் நமக்கு வழிகாட்டும். முதலாவது நன்மை சதக்கா கொடுத்த நன்மை, 2வது நன்மை எமது உறவுகளுடன் சேர்ந்து நடந்த இந்த சிலத்துர் ரஹம் என்கின்ற நன்மையும் எமக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடக்கின்ற போது அவர்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் செய்ய முடியும் அல்லது மானசீகமான உதவிகள் செய்ய முடியும். நாம் அவர்களுடைய தேவைகள் அல்லது அவர்களுடைய துக்க நிகழ்வுகளில் அல்லது அவர்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களில் அவர்களுடன் சேர்ந்து நடந்தால் மகிழ்ச்சியா இருக்கும். இவ்வாறான விதத்திலும் சேர்ந்து நடக்க முடியும். அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எமது பொருளாதார மானசீக அல்லது ஆலோசனைகளின் மூலம் தீர்த்து வைத்தாலும் இதுவும் நாம் குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதாக அமையும் என்று எமக்கு இந்த உறவுகளை சேர்ந்து நடக்க வேண்டும் எவ்வாறு என்பதை இமாம்கள் வழிகாட்டுகின்ற போது இதை எமக்கு சுட்டி காட்டுவார்கள். அதே போன்று இந்த குடும்ப உறவுகளுடன் நாம் சேர்ந்து நடக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய பரக்கத் அந்த நபருக்கு இறங்கி கொண்டிருப்பதாக ஹதீஸ்களினுடைய வாயினால் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடப்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வழிபட்ட விதத்தில் எமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எமது குடும்ப உறவுகள் அந்நிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களுடன் சேர்ந்து நடப்பது கட்டாயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் சில சஹாபாக்கள் தங்களது உறவுகளை துண்டித்து வாழ்ந்த போது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து தங்களது குடும்பங்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் வழிகாட்டியிருக்கின்றார்கள். என்றாலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமில்லாத வழிகளை இவர்கள் எமக்கு கூறி அந்த வழியின்பால் எம்மை திசை திருப்புவார்கள் என்றால் அந்த விடயத்தில் மாத்திரம் அவர்களுக்கு வழிபட வேண்டிய கடமை எமக்கு கிடையாது. அது இல்லாத பட்சத்தில் நாம் எமது குடும்ப உறவுகளுடன் சேர்ந்து நடப்பது மிக இன்றியமையாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எமக்கு ஆக்கி தந்த அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த எமது உறவுகளாக இருக்கின்றது. இன்று நாம் பார்க்கின்ற போது எத்தனையோ மனிதர்கள் தான் யாருடன் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வழிகாட்டினார்களோ அவ்வாறான மனிதர்களுடன் சரியான முறையில் சேர்ந்து நடப்பது குறை. மாறாக பிற மனிதர்களுடன் சிரித்த முகத்துடன் நன்றாக பேசுவார்கள் என்றாலும் தனது உறவுகளுடன் பேசுகின்ற போது, தனது சகோதரனுடன் பேசுகின்ற போது ஒரு கடுகடுப்பான முறையில் ஒரு சிறந்த உறவு முறை இன்றைய சமூகத்தில் இல்லை என்றால் இது மிக கவலைக்குரிய ஒரு விடயம். இன்றைய இஸ்லாமிய உறவு முறைகள், இந்த சகோதரத்துவ உறவு முறைகள் மிக தூரமாகி பிரிவுகள் ஏற்பட்டு காணப்படுகின்றது என்பதென்றால் அது மிகையாகாது. அவை நாம்
எமது உறவுகளுடன் நன்கான முறையில் நமது உறவு முறையை பேணி நடந்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளுக்கு உட்பட்டவர்களில் ஆகுவதற்கு ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யார் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்த உறவுகளுடன் நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டினார்களோ அந்த உறவுகளுடன் நாம் சேர்ந்து வாழ்ந்து நாளை மறுமையில் இறைவன் சுப்ஹானஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்று எம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடனும் நாம் நேசிக்கக்கூடிய எமது வலிமார்களுடனும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையில் எம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.